உங்களால் தான் இது சாத்தியமானது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு பாகிஸ்தான் புகழாரம். சாதாரண பரீட்சை இன்று ஆரம்பம். 5 நிமிடங்களுக்கு முன் இதனை செய்யுங்கள். மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். 17 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. நிலை குலையச் செய்த பரபரப்பு சம்பவம். இன்று வெளிநாடு பறக்கும் ஜனாதிபதி. வெளியான பின்னணி. நாட்டை உலுக்கிய இரட்டை கொலை. போலீசாரிடம் சிக்கியுள்ள சகோதரர்கள். மீண்டும் ஒரு தாளமுகம். இன்று தொடக்கம் கனமழை. மக்களுக்கு விசேட எச்சரிக்கை. இலங்கையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. வெள்ளி விலையிலும் தாக்கம். துப்பாக்கிச் சூடுகளால் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தில்லை. சரத் பொன்சேகா அதிரடி கருத்து. திருநெல்வேலி பகுதியில் காட்டு யானை தாக்கி வெளிநாட்டவர் உயிரிழப்பு. புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்தவே அனுர அரசு முயற்சிக்கிறது. தமிழரசு கட்சிக்கு வெளிநாட்டிலிருந்து எதிர்ப்பு. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்குரிய கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சைகள் இன்று நாடு முழுவதும் ஆரம்பமாகிறது. இம்முறை 3545 பரீட்சை நிலையங்களில் 4,51,463 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு ராகம மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் விசேட மனநல மருத்துவர் மியூஜி சந்திரதாஸ் விசேட ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். புதிய பாடங்களை தவிர்க்கவும். இதுவரை படிக்காத புதிய விடயங்களை படிக்க முயற்சிக்க வேண்டாம். ஏற்கனவே படித்த பாடங்களை மட்டுமே மேலோட்டமாக மீட்டு பார்ப்பது போதுமானது. தூக்கத்தை தவிர்க்க வேண்டாம். இரவு கண் விழித்து படிப்பதை முற்றாக தவிர்க்க வேண்டும். போதிய உறக்கம் இருந்தால் மட்டுமே மூளை சுறுசுறுப்பாக செயற்படும். மன அமைதி. வழிபாடுகளில் ஈடுபடுவது அல்லது குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக பேசுவதன் மூலம் மனதை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு பரீட்சைக்கு தேவையான பேனாக்கள், பென்சில்கள் மற்றும் அனுமதி பத்திரம் போன்றவற்றையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பரீட்சை மண்டபத்தில் முதல் 5 நிமிடங்களில் வினாத்தாளை நன்கு வாசித்து இலகுவான வினாவை தெரிவு செய்து எழுத ஆரம்பிப்பது உங்கள் மீதான எதிர்மறை அழுத்தங்களை குறைத்து நேர்மறையான உத்வேகத்தை தரும் எனவும் ராகம மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் விசேட மனநல மருத்துவர் மிஜுசி சந்திரதாஸ் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிடமிருந்து கொள்வரவு செய்யப்படும் நெல்லுக்கான புதிய குறைந்தபட்ச விலைகளை அந்த சபையின் தலைவர் அறிவித்துள்ளார். அதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 140 ரூபாய்க்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாய்க்கும் கொள்வரவு செய்யப்பட உள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் நாடு நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையாக 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்புக்கு இணங்க AI இன்பெக்ஸ் சப்மிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று மாலை இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிலும் ஜனாதிபதி எதிர்வரும் 19ஆம் தேதி விசேட உரையாற்ற உள்ளார். இந்திய பிரதமரின் தலைமையில் 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் 20 நாடுகளில் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தெற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதால் இனிவரும் நாட்களில் அது தாளமுகமாக மாறி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன்படி பிப்ரவரி மாதத்தில் இத்தகையமான தாளமுக்க நிகழ்வுகள் தோன்றுவது மிக அரிதாக இருப்பினும் இன்று தொடக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூலில் இட்டுள்ள பதிவில் இம்மழையானது எதிர்வரும் 24/2/2026 வரை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை உவா மத்திய மேல் சப்ரகமா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் இம்மழை இன்று தொடக்கம் எதிர்வரும் 24/2/2026 வரை பரவலாக மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்பவர்கள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. அதேவேளை ஏற்கனவே மழை கிடைத்து வரும் மத்திய உவா சப்ரகமா மாகாணங்களில்
மழை தொடர வாய்ப்புள்ளதோடு நாளை தொடக்கம் மேற்குறிப்பிடப்பட்ட மாகாணங்களின் பல பகுதிகளிலும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் இன்று தொடக்கம் எதிர்வரும் 24/2/2026 வரையான காலப்பகுதியில் ஏனைய பகுதிகளை விட கிழக்கு, வடக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களை திரட்டிய மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் என்பதால் இந்த மாகாணங்கள், குளங்கள் வான்பாய வாய்ப்புள்ளது. எனவே இது தொடர்பாகவும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை நேற்றைய தினம் சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,95,000 ரூபாயாக விற்பனையாகிய இந்த நிலையில் அதன் விலை 3,000 ரூபாயினால் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,92,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,62,600 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 37,500 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 34,688 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களுக்கு இணையாக உலக சந்தையிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் வீழ்ச்சிகளை பதிவு செய்துள்ளன. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,000 பதிவாகியுள்ளது. வெள்ளியின் விலையும் சரிவை கண்டுள்ளது. ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $76.35 பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை வீழ்ச்சி காரணமாக உள்நாட்டு சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் வரும் நாட்களில் மேலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் முதலீடு செய்ய திட்டமிட்டவர்களும் நகை வாங்குவர்களும் இந்த விலை வீழ்ச்சியினை ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளேடிடாவின் டொடோனா சர்வதேச கார் பந்தயத்தின் போது எதிர்பாராத விதமாக அடுத்தடுத்த 17 கார்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. பந்தயத்தில் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு கார் கட்டுப்பாட்டை கலந்து மற்றும் ஒரு கார் மீது மோதியது. இந்த தொடர் விபத்தாக பின்தொடர்ந்து வந்த 17 கார்கள் மாறி மாறி மோதி போட்டியை நிலைகுலையச் செய்தது. இந்த விபத்தின் போது கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி தீப்பிடித்ததுடன் பாகங்கள் சிதறி ஓடுதளம் முழுவதும் பரவின. உடனடியாக பாதுகாப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு பந்தயம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக நவீன பாதுகாப்பு வசதிகள் காரணமாக பந்தய வீரர்கள் பெரும் உயிர் சேதமின்றி தப்பினார்கள். இருப்பினும் சில வீரர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதிவேகமாக சென்ற கார்கள் இப்படி நொடியில் நொறுங்கிய காட்சி வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. வானிலை மாற்றம் மற்றும் ஓடுதளத்தின் ஈரப்பதம் இந்த விடயத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் பந்தய ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரமுள்ள அங்குரகுட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இதுவரை 4 சந்தேக நபர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 20 மற்றும் 24 வயதுடைய 2 சகோதரர்கள் அடங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது கைதாகியுள்ள 4 மீதும் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 துப்பாக்கிகளையும் கொண்டு சென்று துப்பாக்கிதாரியம் ஒப்படைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவ இடத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சிற்றுந்து ஒன்றும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த இரட்டை கொலை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஓரிரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்க நிலைமையை புரிந்து கொண்டு அதனை நிர்வகிக்க திறன் கொண்டது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக பல்வேறு குழுக்கள் அமைதியின்மையை உருவாக்குவதற்கு இனவாத பதட்டங்களை தூண்டுவதற்கும் பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இருப்பினும் ஆயுதப்படைகள் தங்கள் கடமைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படவில்லை. இந்நிலையில் நாட்டில் முன்னெடுக்கப்படும் தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்தி இதன் மூலம் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தான் அனுரா இருக்கிறார் என புலம்பெயர் தமிழர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களின் வாக்குகளால் நாடாளுமன்றத்துக்கு சென்ற அனுரா அரசாங்கம் புலம்பெயர்ந்தவர்களின் உதவியுடன் நாட்டை முன்னேற்ற முயற்சி எடுக்கிறது. இந்த விடயத்துக்கு சிங்களவர்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு உள்ளது. அத்துடன் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் தமிழிசை கட்சி மீது அவநம்பிக்கையே உள்ளது. அரசாங்கத்தின் தற்போதைய போக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு வருத்தத்தையே தருகிறது. அதேபோன்று வடக்கு கிழக்கில் நடக்கும் சமூக சீரழிவு காரணமாக பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வாழ்வெட்டுக்கள், மோசடி கும்பல்கள், போதைப்பொருள் ஆகிய குற்றங்கள் தமிழர் பகுதியில் அதிகரித்துள்ளதால் அது எங்களுக்கு சவாலாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு பொது விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி போயா நாட்கள் உட்பட 19 நாட்களில் தீவு முழுவதும் மதுபானங்கள் விற்பனை செய்வது தடை செய்யப்படும் என்று கலாத்துறை இன்று அறிவித்துள்ளது. ஒரு அறிக்கையை வெளியிட்டு துணை ஆணையாளர் மற்றும் கலால் செய்தி தொடர்பாடல் ஏஹே ரோஷன் பெரேரா கலால் ஆணையாளர் ஜெனரல் உத்தரவின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
19 உலர் நாட்களில் 12 பௌர்ணமி, புத்தபோயா விடுமுறைகள், சுதந்திர தினம், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள், உலக மதுவிலக்கு தினம் மற்றும் கிறிஸ்மஸ் தினம் ஆகியவை அடங்கும். இருப்பினும் 2 சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள் மற்றும் கிறிஸ்மஸ் தினத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்ட காலத்துக்கு குறிப்பிடப்பட்ட நிறுவனங்களில் உலக விருந்துகளுக்கு மதுபானம் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும். இவற்றில் சுற்றுலா வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 3 நட்சத்திரம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பீடு பெற்ற கலால் உரிமம் FL7 என்ற ஹோட்டல்கள், பூட்டிக் ஹோட்டல்கள், பூட்டிக் விழாக்கள் மற்றும் சிறப்பு அனுமதிகளின் கீழ் இயங்கும் ஹோட்டல்கள் ஆகியவை அடங்கும் என்றும் அறிக்கை மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற அனைத்து வளாகங்களும் பொதுமக்கள் விடுமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கும் கலாத்துறை வலியுறுத்தியுள்ளது. மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளனர். செகிரியா பெருங்கல பகுதியில் இன்று இடம்பெற்ற காட்டு யானை தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெருங்கல மலையை அண்மித்த பகுதியில் குறித்த வெளிநாட்டவர் சென்று கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. உயர்ந்தவர் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த 68 வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சிகிரியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2026-2020 உலகக்கிண்ண தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பில் சுமூகமாக நடைபெறுவதற்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மேற்கொண்ட ராஜதந்திர முன்னெடுப்புகளே காரணம் என கூறி பாகிஸ்தான் அரசு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தானின் உள்துறை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு அமைச்சர் மொஸ்கின் நஃபி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக விளையாடுவது குறித்து பாகிஸ்தான் தயக்கம் காட்டிய நிலையில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமரை தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசிய பின்னரே அந்த தீர்மானம் மாற்றப்பட்டதாக நக்வி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பேசிவிட்டார், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் விளையாட வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் தன்னிடம் கூறியதாக அவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடன் இந்த போட்டியை சாத்தியமானது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பங்களாதேஷ் என சுமார் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த போட்டியில் மகிழ்ந்துள்ளார்கள். நீங்கள் தான் இந்த நிகழ்வின் உண்மையான நாயகன் என நக்வி ஜனாதிபதியை பாராட்டியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டையும் தாண்டி முதலீடு, சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயற்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் அணியின் வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டித்வா சூறாவளி போன்ற இக்கட்டான காலப்பகுதியில் இலங்கை மக்களுக்கு பாகிஸ்தான் வழங்கிய தொடர்ச்சியான ஆதரவுக்கு அவர் தனது நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேற்ற வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.